ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான மனிதரை பற்றி பேசுவதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னங்க இந்த பக்கம் நிர்மலா சீதாராமன், அந்த நடுவுல இலான் மஸ்க், அந்த பக்கம் சுரேஷ் சம்பந்தம்னு போட்டிருக்கீங்கல்ல. முதல்ல இருக்கிற 2 பேரை பத்தி முக்காவாசி பேர் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நிர்மலா சீதாராமன் நம்ம நிதி அமைச்சரா இருக்காங்க. நடுவுல இருக்கிற இலான் மஸ்க் உலக கோடீஸ்வரர்களில் நம்பர் 1ஆம் இடத்தில் இருப்பார். அமெரிக்கர். ஸ்பேஸ் எக்ஸு, அப்புறம் எலக்ட்ரிக் கார், டெஸ்லா, போரிங் கம்பெனி அதெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. அது 3வது இருக்கிற சுரேஷ் சம்பந்தம் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்க மாட்டாரு. பட் அது ரொம்ப ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி. நான் ரொம்ப நாள் பேசணும்னு நினைத்தது. அதனால இன்னைக்கு பேசுவேங்க. அது ரீசென்ட்டா நம்ம நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க. அப்போ ஒரு பிரச்சனை, கான்ட்ரோவர்சி வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஜிஎஸ்டி பத்தி கோவை அன்னபூர்ணா தொழில் அதிபர் திரு சீனிவாசன் பேசுறாரு. அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்புறமா அவர் போய் என்னை மன்னிச்சிடுங்க மன்னிப்பு கேட்டு வந்துட்டாரு. என்னன்னா, எந்த ஒரு தொழில் அதிபரும் அரசாங்கத்த பகைச்சுட்டு இருக்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா சொன்ன மாரி அரசாங்கத்தின் கைகள் நீளமானவை. ஒரு காசு அவங்க வந்து அரசாங்கத்தில இருக்கிற பதவியில் இருப்பவர்கள் யாரும் பகைச்சுக்கிட்டு தொழில் நடத்த கொஞ்சம் கஷ்டம். இந்தியால மாத்திரம் இல்ல, உலக அளவிலங்கிறதுக்கு நம்ம பக்கத்தில இருக்கிற இலான் மஸ்க் அவர் ஒரு உதாரணங்க. அங்க அங்க என்ன ஆச்சுன்னா, அமெரிக்கால இப்ப ரீசென்ட்டா நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ட்ரம்ப் மேல ஒரு கொலை வெறி தாக்குதல் நடந்தது. ஒருத்தர் வந்து ட்ரம்பை முந்திய ஷூட் பண்ணார். அப்புறம் அதில் ட்ரம்ப் வலது காதில் இன்ஜூர் ஆச்சு. இந்த செகண்ட் டைம் அவர் மேலே கொலை வெறி தாக்குதல் நடந்தது. அதுலேயும் ட்ரம்ப் உயிர் தப்பிச்சிட்டாரு. அப்போ வந்து இவர் இலான் மஸ்க் ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டாருங்க. ட்விட்டருங்கிறது அந்த ஒரு சமூக ஊடகம், சமூக வலைத்தளம்னு சொல்லுவோம். நம்ம எல்லாரும் தெரியும், கொஞ்சம் படித்து எல்லாம் பரவாயில்ல. அவர் இலான் மஸ்க் அந்த மாதிரி அவர் வந்து ட்ரம்ப்போட சப்போர்ட்டர்னு ஓப்பனாக சொல்லிக்கிறார். ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அவர் தெரிஞ்சுட்டாலும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் சொல்லிக்கிறாரு ட்ரம்ப்போட சப்போர்ட்டர்னு. அவர் ட்வீட் ஒன்று போட்டார். என்னங்க எல்லாம் ஒய் தேர் ஆர் நோ அட்டாக்ஸ் ஆன் லைஃப்ஸ் ஆஃப் ஜோ பைடன் அண்ட் கமலா ஹாரிஸ். அதாவது ஜோ பைடன் இப்போ இருக்க அமெரிக்க ஜனாதிபதி மேலேயோ இல்லாட்டி ஜனாதிபதி பதவிக்கு ட்ரம்ப்பை எதிர்த்து போட்டியிடும் கமலா ஹாரிஸ் மேலேயோ ஏன் எந்த விதமான தாக்குதலும் நிறுத்தப்படவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாருங்க. ட்வீட் போட்டு என்னாச்சு, அவருக்கு கண்டனங்கள் வந்தது. ஆனால் கொஞ்ச நேரம் ஆஃப்டர் சம் பீரியட் ஆஃப் டைம் டெலிட்டட், அதாவது அந்த ட்வீட்டை அவர் நீக்கிவிட்டார். ஏன்னா அது அமெரிக்கா எவ்வளோ பெரிய ஒரு டெமோக்ராட்டிக் நாடாக இருந்தாலும் பதவியில் இருப்பார். அதாவது இப்போ வந்து ஜோ பைடன், கமலா ஹாரிஸ் அந்த பார்ட்டியில் இருக்காங்க. நாளைக்கு வந்து கமலா ஹாரிஸ் வின் பண்ணி வரலாம். எலெக்ஷனை பற்றி யாரும் ஒன்றும் சொல்லிட முடியாது. இந்த மாதிரி அவங்க மேலே தாக்குதல் நடத்தப்படவில்லையான்னு கேள்வி கேட்குறது வந்து இவரோட பிஸ்னஸுக்கே ஒரு அஃபெக்ட் ஆகுங்கிற பயம் வந்திருக்கலாம் அவருக்கு நினைக்கிறேன். அதனால் அந்த ட்வீட்டை அவர் நான் நீக்கிட்டாருங்க. அரசாங்கத்தின் கைகளை எதிர்த்து யாரும் போக மாட்டாங்க. அங்கே தாங்க இங்கே பின்னாடி நீங்கள் பாருங்கள், இந்த ரைட்டில் இருக்காரு சுரேஷ் சம்பந்தம் தனித்து நிற்கிறார். எப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே தான் இந்த 3 பேருக்கும் கனெக்ஷன் இருக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஏன் தனித்து வைக்கிறாருன்னா, இவர் வந்து யாருன்னு ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். இவர் வந்து சென்னையில் கிஸ்ஃப்ளோன்னு ஒரு ஐடி கம்பெனி வச்சுருக்காருங்க. பேரே அதாங்க. சாஸ் கம்பெனி, அதாவது சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. SaaS, சாஸ் கம்பெனி அதை நடத்திட்டு இருக்காருங்க. இந்த ஜோஹோ தெரியும் நடந்திருக்கேன். நம்ம ஃப்ரெஷ் ஒர்க்ஸ்னு ஒரு கம்பெனி, அதை பற்றி முந்தையே பேசியிருக்கோம். அதனால் லிங்க்கில் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி கம்பெனியில் ஒரு சாஸ் கம்பெனி நடத்திட்டு இருக்காரு, ஐடி கம்பெனி. இவர் வந்து ஒரு அரசியல் பார்வையில் கொண்டவர், திராவிட சித்தாந்தம்னு சொல்லிக்கலாம். ஸோ திராவிட சித்தாந்தம்லாம் ஒரு சிலர் பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஒரு சில பேர் பிடிக்கவும் செய்யலாம். ஆனால் அவரோட அரசியல் கருத்துக்களை ஒதுக்கி வச்சுட்டு ஆஸ் எ பிஸ்னஸ் மேன் இஸ் கிவிங் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு 500 பேராக கம்பெனியில் வேலை வைப்பாங்க. ஏன்னா ஒரு கம்பெனி வந்து லிஸ்டட் கம்பெனி தான், அதை பற்றி டீட்டெயில் கிடையாது தெரியாது. ஒரு 500 பேர் வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து தன்னுடைய அரசியல் கருத்துக்களை பதிவு செய்வதற்கு எப்பயும் தயங்குவதில்லை, ஓப்பனாக சொல்லிடுவார். இது போல் ஒரு இன்டர்வியூவில் அவர் கேட்டாங்க, என்னங்க இப்படி ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்துட்டு இந்த மாதிரி அரசியல் கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அப்போ இவர் வந்து ஒரு பதில் கொடுத்தாரு. அதுதான் அவரை வித்தியாசப்படுத்தி காட்டுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னார்னா, நான் எதுக்கு பயப்படணும்? நான் என்ன கவர்மெண்ட்டை போய் ஒரு லைசன்ஸ் கேட்குறேன்னா, இல்லாட்டி ஏதாவது பெர்மிட்டு கோட்டான்னு கேட்டுட்ருக்கேனா? இல்லை, நான் டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறது கிடையாது. அவர் வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனி தான் சாஃப்ட்வேருங்கிறப்ப டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறது இல்லை, அந்த மாதிரி பிரச்சனையை நான் பண்ணுறதில்ல. அப்படிங்கிறப்ப என்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு நானே தயங்க வேண்டும்னு சொல்லி தைரியமாக கருத்தை சொல்லுவார். அங்கே தாங்க அவர் மற்ற பிஸ்னஸ் மேலேருந்து வேறுபடுத்தி நிற்கிறார். சென்னையில் கம்பெனி இருக்குது.
ஆனா ஒரிஜினலா இவர் வந்து கடலூர்காரர். கடலூர்லேருந்து ஒரு ஒரு ப்ரீஃபா பார்ப்போமே இவரோட லைஃப் ஜேர்னி வந்து கடலூர்ல இருக்கப்ப இவர் வந்து அ அந்த காலத்தில 90ஸ்ல ஏர்லி 90ஸ் 90களில் வந்து சாஃப்ட்வேர் சர்வீஸ்ல இவருக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. கோடிங் மேலலாம் ஆசை வருது. அப்போ வந்து புஸ்தகம் வாங்கி தான் படிச்சாரு. அந்த காலத்துல ரூ. 400, ரூ. 500 புத்தகங்கள்லாம் வாங்கி படிச்சிருக்காரு. அப்போ வந்து இவரே ஒரு இதில சொல்லியிருக்காரு. அப்போ வந்து ஒரு டைப் ரைட்டிங் சொல்லி டைப்பிங் கத்துக்கிறாரு. எதுக்காக கத்துக்கிறீங்க கேட்குறப்ப, அப்பதாங்க அந்த கேர்ள்ஸோட மிக்ஸ் பண்றதுக்கு அப்படி ஜாலியா சொல்லுவாரு அதெல்லாம். அது ஏன்னா அந்த காலம் கோடெல்லாம் கிடையாது. அந்த மாரி டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்ல போய் டைப் படிக்கிறப்ப எனக்கு கோடிங் மேல ஆசை வந்திருக்கு. கோடிங் அதாவது சாஃப்ட்வேர்ல. புரோகிராமிங் இதெல்லாம் இவரா கத்துக்கிட்டாரு. ஒரு ஃபார்மல் ஏதோ ஒரு என்ஜினியரிங் காலேஜ்ல அந்த மாரிலாம் போய் படிக்கலங்க. இந்த மாரி கோடிங் இவரா புஸ்தகங்களை பார்த்து பயின்று விட்டு, அப்புறமா பெங்களூர்ல போய் வேலை பார்த்துருக்காங்க. ஹெச்பின்னு சொல்லுவாங்கல்ல, ஹேவ்லெட் பேக்கர்டுங்கிற ஒரு கம்பெனியில வேலை பார்த்து, அப்புறமா அந்த வேலையை கொஞ்ச நாள் விட்டுட்டு, அப்புறமா சொந்தமா தொழில் தொடங்குற ஆசையினால திரும்ப சென்னைக்கு வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. 2 தடவ கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. 2 தடவ கம்பெனி சக்சஸ் ஆகல. ஸ்டில் அவர் ஒரு ஒரு தொழில் முனைவோரா இருந்து கிஸ் ஃப்ளோ அப்படிங்கிற கம்பெனியில இப்போ நல்லபடியா நடத்திட்டு இருக்காங்க. சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி அரசாங்கத்த பத்தி கருத்து சொல்ற மாரிலாம் அது அது போய் இவருக்கு சமூக அக்கறைகள் ரொம்ப இருக்குது. அது அது வந்து இவர பத்தி ஒரு பாராட்ட வேண்டிய விஷயமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். இவரு ஆனந்தவன்ல கூட எழுதுறாருங்க. தமிழ்நாடு ட்ரீம் தமிழ்நாடுன்னு ஒரு ஒவ்வொரு மாவட்டத்தில என்னென்ன தொழில்கள தொடங்கலாம், இளம் தொழில் முனைவோர்கள் என்ன பண்ணலான்னு மாதம் ஒவ்வொரு வாரமும் எழுதிட்டுருக்காரு. மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவோட. அப்புறம் வந்து ட்ரீம் டிஎன் ட்ரீம் தமிழ்நாடுங்க ட்ரீம் டிஎன்னு இவரா தொடங்குனாருங்க ஒண்ணு. அதாவது தமிழ்நாடு வந்து $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அச்சீவ் பண்ணணும். $1 ட்ரில்லியன் வந்து நம்ம ஜிடிபின்னு சொல்லுவோம். அத அச்சீவ் பண்ணணும்னு இவர் தான் தமிழ்நாட்டில முதல்ல பேச ஆரம்பிச்சாரு. அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சுட்டாரு. நடுவுல வந்து நம்ம இவர் ஆக்டர் கமலஹாசன் நடிகர் கமலஹாசன் அந்த மாரி அவர் கட்சி ஆரம்பிச்சார் இல்லையா? கட்சி பேர் என்னங்க? அது கூட இப்ப அ அவ்வளோ பேர். மக்கள் நீதி மய்யம். மக்கள் நீதி மய்யம். இந்த மாரி $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்துக்கு தமிழகத்தை கொண்டு போவோம் அப்படின்னு அவரோட தொண்டையில பேசினாரு. அப்போ வந்து இவர் சுரேஷ் சம்பந்தன் வந்து அதுக்கு ஒரு பதில் குடுத்தாரு. அது வந்து அந்த தொடங்கியது என்னுடைய கனவு. அந்த வார்த்தையை இத நீங்க ஹைஜாக் பண்ணிறாதீங்கன்னு கமலஹாசனுக்கு ஒரு ட்வீட் போட்டாரு. அதாவது இந்த $1 ட்ரில்லியன் பை 2030ல 20, 30 2030 வருஷத்துக்குள்ள அடையணும்னு இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அத ஒரு டார்கெட்டா எடுத்து பேச ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இவர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இவரும் அதோட இயந்து பயணிக்கிறார். அதாவது ஒரு கோல் இருக்குங்கிறப்ப அத ஒரு அச்சீவ் பண்ணலாம். நம்ம பிரதம மந்திரி மோடி கூட சொல்லுவாரு. அதாவது $5 ட்ரில்லியன் நம்ம இந்திய பொருளாதாரத்தை உயர்த்தணும்னு. ஸோ இவர் தனி ஒரு மனிதராகவே இவர் சொன்னாருங்க. அது வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அதே பேசுது. நம்ம முதல்வர் ஸ்டாலின் கூட சொல்லிட்டு இருக்காரு. $1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை அடைய வேண்டும்னு. அப்புறம் ட்ரீம் டிஎன்னு அது இன்னொன்று நடத்திருக்காருங்க. ட்ரீம் டிஎன் .comல போய் பாருங்க நீங்க. அது வந்து இவர் அதுக்கு ஹெல்ப் பண்ற அதாவது அந்த டார்கெட்ட பத்தி இவருடைய ஐடியாக்கள போடுறாரு. அதுக்கு ஒரு தனி கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. அது இன்னொரு நல்ல விஷயம் இவர் பண்றாருன்னா, ஐடியா பட்டறைன்னு ஒண்ணு வச்சிருக்காருங்க. ஐடியா பட்டறை. பட்டறைங்கிறது நம்ம தமிழ் வார்த்தை. அதாவது இளம் தொழில் முனைவோர்களுக்கு இந்த ஸ்டார்ட் அப் ஐடியாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு. ஐடியா பட்டறைன்னா அங்க ஐடியாவ ஒரு கொண்டு வாங்க. அது நம்ம பட்டை தீட்டு கொடுக்குறேன். வைரத்த பட்டை தீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். வைரத்தை பட்டை தீட்டுறப்ப உங்கள் ஐடியாக்களை பட்டை தீட்டி கொடுத்து ஒரு சென்னையில், மதுரையில், கோயம்புத்தூரில், இவர் ஊரான கடலூர்லேயும் கூட அதை பற்றி அந்த கூட்டங்கள் நடத்துகிற ஒரு நாள் கூட்டம் நடத்துவார். மக்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பார். இளம் தொழிலாளர்லேருந்து வளர்ந்த தொழிலாளர்களாலும் சரி. ஐடியா ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுங்கிற ஒரு ஆர்கனைசேஷனோட இளைஞ்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய நல்லது பண்ணுறாருங்க. நல்லது பண்ணுறாங்க. இவரோட பேர் சுரேஷ் சம்பந்தம். அதுதான் நம்ம தலைப்புலையும் போட்டிருக்கேன். நானும் சுரேஷ் தான். அதனால் சம்பந்தம் டைரக்டாக கிடையாது. இப்போ இவரோட இதை பற்றி பேசுகிறப்ப சாஸ் பற்றி பேசுகிறப்ப இதை பாருங்கள். இவங்களை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். யார் வேம்பு ஸ்ரீதர் வேம்பு ஜோஹோ அதை பற்றி சொன்னேன். இப்போ அதேமாதிரி இன்னொன்று ஃப்ரெஷ் டெஸ்க்னு ஒரு கம்பெனிங்க. அதுவும் சென்னை பேசுகிறது தான். அது ப்ரொமோட்டர் வந்து கிரீஸ் மாத்ருபூதம். இவங்க 3 பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த சாஸ் இண்டஸ்ட்ரிங்கிறதுல ஒரு சென்னை வந்து ஒரு இந்தியாவிலே ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டுருக்குது. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இந்த 3 பேரையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. யார் 3 பேர்? ஜோஹோவோட ஸ்ரீதர் வேம்பு, ஃப்ரெஷ் ஒர்க்கோட கிரீஸ் மாத்ருபூதம்,
கிஸ்லோவோட சிறை சம்பந்தம். இவங்க 3 பேருமே இருக்கிறது ஒரே இண்டஸ்ட்ரி. அதாவது சாஸ். ஆனா அவங்க 3 பேரும் ஸ்டைலுமே, ஆக்ஷன்ஸ் டிஃபரெண்ட். அத பத்தி நம்ம கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ண போறோங்க. நாளைக்கு நம்ம அத பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து போடுறப்ப உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் அமுக்குங்க. கமெண்ட்டை கொடுங்க. கீழே போட்டால் அது வந்து நல்லாயிருக்கும். பாய்.